வணக்கம். தலைப்புச் செய்திகள். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதகடிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், குழும உறுப்பினர்கள், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி, மயிலம் சிவஞான பால்ய சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவை கோவில் ஸ்தபதி அறிவழகன், அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாச்சாரியார் ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தி வைத்தனர். மதகடிப்பட்டு, கலித்தீர்த்தாள் குப்பம் ஊர் பிரமுகர்கள், பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரி அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாலையில் குப்பையை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுவையில் சாலைகளில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்றும், குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்றும் உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அரசின் இந்த எச்சரிக்கையை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எச்சரிக்கையை மீறி சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து ரூபாய் 4750 வசூலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்து அங்கு உருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்ற ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி துவங்கி 7 கட்டமாக நடக்கிறது. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனுக்கு உதவியாக சுற்றுலாத்துறை இயக்குநர், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர், தகவல் தொழில்நுட்ப இயக்குநர், காரைக்கால் கோவில் செயல் அலுவலர் என 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்விக் கட்டணம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை முழுமையான கல்விக் கட்டணத்தை புதுவை அரசே செலுத்திவிடுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு இந்த கட்டணத் தொகை அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. கல்விக் கட்டணத்தை சில நேரங்களில் அரசு காலதாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் போது தனியார் நிர்வாகங்கள் கல்விக் கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. இதனிடையே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 27ஆம் தேதி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் 5 சவரன் தங்க நகையை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி லட்சுமி நகர் 3வது தெருவில் வசிப்பவர் முத்துக்குமார். இவர் தனது வீட்டில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகையை காணவில்லை என நேற்று கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முத்துக்குமார் வீட்டில் பணிபுரிந்த காரைக்காலைச் சேர்ந்த கமலேஷ் திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கமலேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த மானியத் தொகை விரைவில் வழங்கப்படும் என ஹஜ் கமிட்டி நிர்வாகிகளிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக்பு வாரியத்துறை அருகேயுள்ள மீரா பள்ளியில் நடைபெற்றது. ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் மெய்தீன் பள்ளி ஜாமிஆ மஸ்ஜித் தலைமை இமாம் ரியாஸ் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஹஜ் கமிட்டி செயலாளர் சுல்தான் அப்துல் காதர், உறுப்பினர்கள் ஹஜபர், நிஜார் அகமத், சலாவுதீன், காரைக்கால் வக்பு நிர்வாக சபை செயலாளர் செல்லாப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு அரசு சார்பில் வழங்கி வந்த மானியம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. அதை இந்த ஆண்டு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து இந்த ஆண்டு ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என முதல்வர் உறுதியளித்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 2 வார தூய்மை பணி விழா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுவை அரசு மூலம் நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலம் 2 வார தூய்மை விழா தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு கீழ் வருவதும் கிராமங்களில் தூய்மை பணியில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக மடுகரை, நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம் ஆகிய இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. 2வது கட்டமாக ஏம்பலம், செம்பியம்பாளையம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து தூய்மை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மதுபோதையில் வாலிபர் ஒருவர் சட்டப்பேரவை அருகே உள்ள டீக்கடை முன்பு கண்பார்வையற்ற நபரிடம் பணம் பறிக்க முயன்றபோது தட்டி கேட்ட டீக்கடைக்காரரை கத்தியால் குத்தியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை அருகே டீக்கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் காலை 11 மணி அளவில் மதுபோதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் அங்கு அமர்ந்திருந்த கண்பார்வையற்ற நபரின் சட்டை பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த கடை உரிமையாளர் பிரபாகரன் அந்த வாலிபரை தட்டி கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அங்கு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்றபோது அவர் போதையில் தரையில் புரண்டு காவல்துறையினருடன் செல்ல மறுத்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்றும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பிளாட்பார்ம்களில் தங்கி தினமும் மது அருந்திக் கொண்டு சுற்றி வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் 18ஆம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடிந்தாள் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. முன்னதாக பக்தாசுரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி ஆகியன நடைபெற்றது. நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமிதி திருவிழாவும் மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற உள்ளன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், உமாமுருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர்.
வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும். 26ஆம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் புயல் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி மார்ச் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் இருவரை கைது செய்தனர். இவ்வழக்கில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி 83 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் 600 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவ்வழக்கின் குற்றவாளிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் இருவரிடமும் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று முன்தினம் வழங்கினர். இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை வருகின்ற 5 அல்லது 6ஆம் தேதிகளில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.